Hi friends, welcome to ammatips.com. இன்னைக்கு சுடிதாரோட நார்மல் பேண்ட் எப்படி தைக்கிறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏற்கனவே இந்த வீடியோவுக்கு கட்டிங் வீடியோ நான் போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் என்னோட லிங்க் நான் கொடுக்குறேன், அதில் வந்துட்டு நீங்கள் போய் பாருங்கள். இப்போ பட்டி பீஸ்க்கு எப்படி பத்தலைன்றதுக்காக துணி அட்டாச் பண்ணுறேன். எப்படி அட்டாச் பண்ணுறதுன்றதை பாருங்கள். எப்பயுமே மேல் பக்கம் வச்சுட்டு சின்ன பீஸ் மேலே வச்சு தைக்கணும். ஸோ இதை தைச்சிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வேணால் ஓவர்லாக் வேணால் அந்த பிசிறு தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம போட்டுக்கலாம். நான் இது மேலே படிமான தையல் போட்டுறேன், அப்போ கொஞ்சம் பிரியாமல் இருக்கும். காட்டன்ன்றதுனால பிரியாமல் இருக்கும். ஸோ மேல் தையல் போட்டேன். அதேமாரி ஆப்போசிட் பீஸ் எப்பவுமே நல்ல பக்கம் கெட்ட பக்கம் ஜாக்கிரதையாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாகவே இருக்கும். இப்போ இந்த பீஸ் ஜாயின் பண்ணக்குள்ளே தான் நம்மளுக்கு கொஞ்சம் குழப்பம் வர மாதிரி இருக்கும். ஸோ எப்படி நம்ம ஜாயின் பண்ணமோ அதுக்கு ஆப்போசிட் பீஸை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நார்மலாக ஒரு 10 நிமிஷத்தில் இந்த பேண்ட்டு கட் பண்ணி 15 மினிட்ஸ் போதும் நார்மல் பேண்ட் தைக்கிறதுக்கு. ஸோ ஈஸியாகவே நம்ம தைச்சிடலாம். ஸோ 2 பக்கமும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸ்ட்ராவாக பீஸ் இருக்கு இல்லையா, இந்த பீஸை இதை மாதிரி 2ஆக மடித்து போட்டு எக்ஸ்ட்ரா பீஸ் விட்டு நம்ம கட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அந்த பீஸ்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ சரியான அளவு பார்த்திங்கன்னா இதுக்கு 7 இன்ச்சஸ் நான் வச்சுருப்பேன். ஸோ அந்த பீஸ் போக எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கிறதெல்லாம் நான் 2 பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இது ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அதே மாதிரி ஆப்போசிட் பீஸ்லேயும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ 2 சரிசமமாக இருந்தால் தான் பட்டி பீஸ் கரெக்டாக ஏற்ற இறக்கம் இல்லாமல் கரெக்டாக வரும். ஸோ 2 பக்கமும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஜாயின் பண்ண பீஸை மேலே வச்சுட்டு, ஸோ ப்ளைனாக ஜாயின் பண்ணாமல் ஒரு சைடு இருக்கு இல்லையா, அதை நம்ம இந்த இடத்த பார்த்தீங்கன்னா கரை பீஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு இந்த இடத்த ஜாயின் பண்ணனா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மடித்து நம்ம ஒரு தையல் போடுவோம், அதுக்காக இந்த கரை பீஸ் இருக்கிற இடத்த நம்ம இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இல்லைனா இதுக்கு நம்ம உள்ளே கொஞ்சம் உருட்டி தைக்க வேண்டி வரும். நான் கரெக்டான அளவு கட் பண்ணிக்கிறதுனால நான் அப்படியே திருப்பி இதை மாதிரி 2 பக்கமும் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இது பிகினர்ஸுக்கு தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுனால இந்த மெத்தட் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த சின்ன பீஸ் ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த சைடில் ஒரு 10 சென்டிமீட்டர், அதாவது கொஞ்சமாக மடித்து 1 இன்ச் அளவுக்கு மடித்து உள்ளே தைச்சிக்கலாம், பிசிறு தெரியாமல் இருக்கிறதுக்காக. ஸோ இதை மாதிரி மடித்து தைச்சிக்குவோம். மடித்து தைச்சியாச்சு. இப்போ இதுக்கு நாடா வேணால் கடையில் வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். ஆனால் நான் இந்த கலரே இதுவே மேட்சாக இருக்குன்றதுனால நான் மீதமான பீஸில் நான் நாடா பீஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கிராஸ் பீஸும் போடலாம், நேர் பீஸும் போடலாம் நாடான்றதுனால. ஸோ இது நான் கிராஸ் பீஸ் கொஞ்சம் துணி கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால கிராஸ் பீஸ் எடுத்து நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ துண்டு துண்டு பீஸாக இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணியாச்சு. அந்த இடுப்பு அளவுக்கு நம்ம கரெக்டாக அளந்துக்கிட்டு ஜாயின் பண்ணி இதுமாதிரி 2ஆக மடித்து எடுத்து வச்சுக்குவோம். இப்போ எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் எடுத்து வச்சுட்டு, ஏற்கனவே நம்ம பட்டி பீஸ்க்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அப்போ கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம உள்ளே இது மாதிரி ஒரு தையல் மடித்து போட்டுக்குவோம். வேணான்னா நம்ம தைக்க தேவையில்லை, நல்லா தைக்க தெரிஞ்சவங்களாம் தேவையில்லை. பிகினர்ஸ் இருந்தால் இதுமாரி ஒரு தையல் போட்டு தைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ தைச்சிட்டோம். மறுபடியும் தைச்சிட்டு நாடா கோக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கிறவங்களுக்காக இந்த மெத்தடு நான் ரொம்ப ஈஸியாக இந்த மெத்தட் நான் கற்றுத்தரேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், பிகினர்ஸுக்கெலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இது மாதிரி நாடா உள்ளே வச்சுட்டு 1 இன்ச் அளவுக்கு நம்ம மடிச்சிக்கலாம். ஸோ இது மாதிரி மடிச்சிங்கன்னா நம்மளுக்கு ஈவனாக, நம்ம ஏற்கனவே கொஞ்சம் மடிச்சிட்டோம் இல்லையா, அப்போ நம்ம மடிக்கணும்னு அவசியமே இல்லை, முறுக்கிக்கிட்டுலாம் வராது, பார்க்க அழகாக பர்ஃபெக்டாக நீட்டாக வந்துடும். ஸோ இது மாதிரி மடித்து தைச்சிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு நாடாவை தேவையான அளவுக்கு வச்சுக்கிட்டு மீதியை கட் பண்ணிவிடுவோம். இப்போ இந்த 2 பீஸையும் வச்சுட்டு
கொஞ்சமாக 2 இன்ச் அளவுக்கு மேலே கேப் விட்டுட்டு மீதி அளவுக்கு நம்ம இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ளீட்லாம் வச்சுட்டு கூட ஜாயின் பண்ணலாம். ஆனால் இந்த மெத்தட் தைச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக நம்ம இடுப்பு அளவுலாம் கரெக்டாக கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தைச்சிக்கிறோம். இப்போ பிசுறு ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம ஜாயின் பண்ண பீஸ்லாம் கொஞ்சம் பிசுறு ஏதாவது இருந்ததுன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கரெக்டான அளவு வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த 2 கார்னர்லேயும் கொஞ்சம் கட் போட்டுக்கலாம். இப்போ பெரிய பீஸ் ஜாயின் பண்ண போகிறோம். இது சேம் தான். எது வந்து ஃப்ரண்ட் சைடு வரும் பேக் சைடு வரும் அந்த பீஸ் வந்து உள்பக்கம் வெளிப்பக்கம் பார்த்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கங்க. நம்ம எப்பயுமே வெட்டக்குள்ளே வந்துட்டு ரெண்டுமே சேம் சைடாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை பிரிச்சுட்டு உள்பக்கம் வெளிப்பக்கம் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே ஜாயின் பண்ணலாம். அப்படி வேணானதுங்க இதை மாதிரி வந்துட்டு மடித்து ஜாயின் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓவர்லாக் அடிக்கணும்னு ஒன்றே அவசியம் இல்லை. ஸோ அதே மாதிரியே ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் சேமாக ஜாயின் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே ஒரு படிமான தையல் மாதிரி போட்டு மடிச்சு எடுத்துக்கணும். ஸோ படிமான தையல் அதே மாதிரி மேலே போட்டுக்குங்க. 2 பக்கமும் நான் போட்டுட்டேன். இப்போ எப்பயுமே வந்து பேண்ட் வந்து ஃப்ரண்ட் சைடும் நம்ம மேலே வைக்கிற பட்டி பீஸ் வந்து மேல் சைடு வச்சு ஜாயின் பண்ணிங்கன்னா கீழே ஃப்ளீட் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதை மாதிரி வச்சுட்டு வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி வச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த சுடிதாருக்கு நான் 3 ஃப்ளீட் மட்டும் வைக்க போகிறேன். என்கிட்ட நான் கொஞ்சம் இடுப்பு அளவுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளீட் வந்து 5 இன்ச் வச்சு தான் கட் பண்ணேன். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு 3 ஃப்ளீட் மட்டுமே போதும். அந்த அர்காட் பண்ணியிருக்கோம் இல்லையா 2 சைடும், அது வந்து ஈவனாக வந்துடும். ஸோ 3 ஃப்ளீட் போதும். அந்த ஜாயிண்ட் வந்து கரெக்டாக வந்துடுச்சுன்னா இந்த பட்டியில் வந்துட்டு நீட்டாக அழகாக வந்துடும். இதேமாரி எல்லா சைடும் வந்துட்டு ஃப்ளீட் வச்சுக்கிறோம். 3 ஃப்ளீட்டே வச்சு ஜாயின் பண்ணிங்கனாலே கரெக்ட். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எத்தனை ஃப்ளீட் வைக்கிறோமோ அதே தான் வந்துட்டு எல்லாத்துக்குமே அதே மாதிரி வந்துடுச்சுன்னா கரெக்டாக வந்துடும் அந்த சென்ட்ரு. ஸோ அப்போ நம்ம 3 ஃப்ளீட்டாக வச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ பேக் சைடு இது பேக் சைடுக்கும் பார்த்தீங்கன்னா அதே 3 ஃப்ளீட் தான். ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதேமாதிரி வச்சுக்கோங்க. இல்லை முதலே ஃப்ளீட் வச்சுட்டும் ஜாயின் பண்ணலாம். அது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்கம் வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு அதிகமாகவும் துணி வராது. ஃபஸ்ட்டு எவ்வளோ ஃப்ளீட் வைக்கிறோமோ அதே அளவுக்கு தான் வந்துட்டு அடுத்தடுத்து அந்த ஜாயிண்டில் எல்லாத்துலேயும் வந்துட்டு அந்த ஃப்ளீட் வரும். ஸோ 3 பீஸ் வச்சுட்டு ஜாயின் பண்ணியாச்சு. மறுபடியும் அந்த அர்காட் இருக்குல்லையும் அந்த இடத்த பார்த்துட்டு நம்ம கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கலாம். ஸோ செக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நீட்டாக ஒரு தையல் போட்டுக்கிறோம். ஸோ எல்லா இடத்தையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ மேலே ஒரு தையல், 2 தையல் போட்டுட்டு நம்ம ஓவர்லாக் போட்டுக்கலாம். இப்போ சுடிதாரோட ஒயரம், இப்போ அளவு சுடிதார் வச்சு ஒரு தடவை நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம கீழே வந்து பேண்ட் கால் பிடிக்கலாம். பார்த்திங்கன்னா நான் அளவு சுடிதார் வச்சு செக் பண்ண போகிறேன். சேமாக மடித்து போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கான்னுட்டு. நம்ம தைச்சது கரெக்டாக இருக்கான்ட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா ஜாயிண்ட்டுக்கு கரெக்டாக இருந்திருக்கு. அதே மாதிரி இப்போ வந்து கீழ் பீஸ்க்கு நான் 2 இன்ச் வச்சேன் இல்லையா, அதே அளவுக்கு துணி மீந்திருக்கு. இப்போ நம்ம அந்த 2 இன்ச்சை மடித்து தைச்சிக்குவோம். இது உள்ள கொஞ்சம் மொத்தமாக வேணுன்றவங்க எக்ஸ்ட்ரா பீஸோ இல்லை வந்துட்டு காலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பட்டி மாதிரி விற்குது, அதை கூட நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அதை சேர்த்து ஜாயின் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா ஃப்ளீட் வந்து ஸ்டிப்பாக அந்த இடத்த நிற்கிற மாதிரி இருக்கும்.
ஸோ நார்மலாக பிகினர்ஸ்லாம் இப்போ தைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி கூட தைக்கலாம். இதுவே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த பட்டையாக வைக்கிறீங்கன்னா ஒரு மாதிரி தூக்கிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். ஸோ ஸ்டிப்பாகவும் கால் கிட்ட பட்டையாக அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியே தைச்சிக்கங்க. இப்போ 2 பக்கமும் ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ சேம் சைடு. இப்போ படிமான தையல் சொல்லுவாங்க இல்லையா, 1 மிதி அளவுக்கு இது மேலே ஒரு தையல் போட்டிங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். அதனால் 1 மிதி அளவுக்கு நம்ம 2 பக்கமும் 2 கால் பகுதியிலும் தையல் போட்டுக்கலாம். ஸோ 2 கால் பகுதியிலே நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ காலோட பிடிப்பு பகுதியை நம்ம அளந்துக்கலாம். சுடிதாரோட அளவு வச்சுட்டு நம்ம அளந்து எடுத்துக்கலாம். ஸோ அளந்தாச்சு. நம்ம 2 இன்ச் எப்படி உள்ளே விட்டோமோ அதே அளவுக்கு நம்ம பிடிச்சி எடுத்துகிட்டு வரோம். ஸோ அதை ஈவனாக ஒரே அளவாக பிடிச்சிட்டு வந்துடுங்க. ஸோ சுடிதார் மோரோவர் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடில் சுடிதார் பேண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் இன்னும் எப்படி ஈஸியாக தைக்கிறதுன்றதை மறக்காமல் இந்த வீடியோவில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் எப்படி ரொம்ப ஈஸியாக பேண்ட் இல்லை அதர்ஸ் எல்லாமே தைக்கிறது எப்படின்றத போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பண்ணுறதுக்காக.